நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். பழனியில் 60 ஆண்டுகளாக ஆக்கிரமிப்பில் இருந்த அருள்மிகு தண்டபாணி சுவாமிகள் மடத்துக்கு சொந்தமான ரூபாய் 100 கோடி நிலம் மீட்பு. திண்டுக்கல் மாவட்டம் பழனி நகர் அடிவாரம் அருள்மிகு தண்டபாணி சுவாமிகள் மடத்துக்கு சொந்தமான ரூபாய் 100 கோடி மதிப்பிலான 1.40 ஏக்கர் நிலத்தை பழனி திருக்கோவிலின் தேவஸ்தானம் மீட்டுக்கொண்டது. பழனி அடிவாரம் பூங்கா சாலையில் தண்டபாணி சுவாமி மடத்துக்கு சொந்தமான நிலம் உள்ளது. பழனி முருகன் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் இந்த இடத்தில் தங்கி இளைப்பாறவும் அன்னதானம் வழங்கவும் பயன்படுத்தப்பட்டு வந்தது. மேலும் இந்த நிலத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய வருவாய் கோவில் கட்டளைக்கும் பயன்படுத்தி வந்த நிலையில் காலப்போக்கில் இந்த நிலத்தை தனியார் சிலர் ஆக்கிரமிப்பு செய்தனர். இதனால் இந்த நிலம் எந்த உபயோகத்துக்காக வழங்கப்பட்டதோ அந்த காரியங்கள் அனைத்தும் தடைப்பட்டன. இந்நிலையில் இது தொடர்பாக தேவஸ்தானம் சார்பில் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதிமன்றம் தண்டபாணி சுவாமிகள் மடத்துக்கு பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவில் இணை ஆணையரை தக்காராக நியமனம் செய்தும் இந்த நிலத்தை தேவஸ்தானத்துடன் இணைத்தும் உத்தரவிட்டது. அதனை அடுத்து தண்டபாணி சுவாமிகள் மடத்துக்கு சொந்தமான 1.40 ஏக்கர் நிலமானது தக்காரும் பழனி கோவில் இணை ஆணையருமான மாரிமுத்து தலைமையில் 60 ஆண்டுகளுக்கு பிறகு மீட்கப்பட்டது. இந்த நிலத்தின் மதிப்பு ரூபாய் 100 கோடி ஆகும். மடத்துக்கு சொந்தமான இந்த நிலத்தில் அத்துமீறி நுழைபவர்கள் மீது சட்டப்பிரிவு 179 கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என பழனி இந்து சமய அறநிலைத்துறை தேவஸ்தானம் சார்பில் அறிவிப்பு பலகையும் வைக்கப்பட்டது. மேலும் பழனியில் தண்டபாணி சுவாமிகள் மடத்துக்கு சொந்தமான நிலத்தை இரவும் பகலும் பார்க்காமல் மீட்டு சுத்தம் செய்யும் பணி திருக்கோவிலின் இணை ஆணையர் மாரிமுத்து அவர்கள் தலைமையில் கோவில் அதிகாரிகளும் பார்வையிட்டு சுத்தம் செய்யும் பணி நடைபெற்றது. நியூஸ் 21 நேஷனல் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் பாலமுருகன்.